ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக சுலபமாக பக்ரீத் ஸ்பெஷல் வட்டலப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு 4 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் கூடவே பாதாம் ஒரு கைப்பிடி நிறையா தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்குவோம். அப்புறம் பட்டாணி கடலை, அது ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், கடலை, ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் நம்ம பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 6 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக வேணுண்டா இன்னும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இன்னும் அதிகமாக வேணுண்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சீனி 1 கப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும் சீனி. இப்போ நல்லா முட்டை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கையாலேயே கலக்கிக்கங்க. அரைச்சி வச்சுருந்தோம்ல பாதாம், முந்திரிலாம் எல்லாத்தையும் அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கிக்கலாம். அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏலக்காய்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம எந்த சட்டியில் வட்டலப்பம் வைக்கிறோமோ அந்த சட்டியில் இப்போதைக்கு 1 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றுன்னு இந்த 1 ஸ்பூன் ஊற்றி இப்போ நம்ம எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தடவி விட்டால் வட்டலப்பம் கொட்டும் போது நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வட்டலப்பத்துக்கு நெய்லாம் போட்டால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச கலவையை முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இதை நம்ம மூடி போட்டுக்குவோம். இந்த பேப்பரை வச்சு நான் நல்லா அலுமினிய பேப்பரை வச்சு நல்லா மூடிக்கிறேன். நீங்கள் அலுமினியம் பேப்பர் இருந்தால் அதை வச்சு மூடலாம், இல்லாட்டி ஒரு தட்டையாச்சு மூடிக்கலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் கலவடை போட்டு இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம வேக வச்சுடுவோம். சரியாக ஒரு 30 நிமிஷம் வேகணும். நான் ஏற்கனவே திறந்து குத்தி பார்த்தேன், அப்போ வேகலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. போதும், இது அப்படியே ஆறி இருக்கட்டும். நம்ம பீஸ் போட்டுக்குவோம். பாருங்கள், பீஸ் போட்டாச்சு. இது முஸ்லீம் வீட்டில் எல்லா பண்டிகைக்கும் இது செய்வாங்க. எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.